வச்சுக்கிறங்க, உங்களுக்கான உதவி வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு 15 நாளுக்கு மேல ஈரானுக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான உதவி வந்துகிட்டே இருக்குது, கொலையாளிகளை நினைவுல வச்சுக்கிறங்க. நாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ஈரான்ல இந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுப்போம் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு ஜெலன்ஸ்கி இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. அதாவது உக்ரைனுடைய அதிபர் அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்குள்ள மாற்றங்கள் தேவை. ஈரான் இப்படியே ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்க முடியாது. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ் மேலையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். எனவே இது நமக்குள்ள ஒரு சண்டையாக கூட மாறக்கூடும். அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் பார்த்துக்க. எனவே அமெரிக்காவை சைலண்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு, நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் ஆகிய பல நாடுகளுக்கும் ஈரான் அறிவித்தலாக சொல்லி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வந்த நிலையில் அந்த யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 96வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா மட்டுமல்ல, காசாவையொட்டிய முழு மத்திய கிழக்குமே தற்போது ஒரு சூடான அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஒரு பரபரப்பான கேள்விக்கு மத்தியிலே சிக்கி தவிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பிரச்சனை அனைத்துக்குமே இனிமேல் நம்மோடு யாருமே சண்டைக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம தான் மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவான் இருக்கணுமாக இருந்தால் என்ன பண்ணினா அதை கொண்டு வர முடியும் அப்படியான ஒரு நிலையை என்கிறத மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலும் போட்ட திட்டத்தின் மறுவடிவம் தான் தற்போது ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய முயற்சிகளாக இருக்கிறது. ஈரான் மீது எந்த நேரத்திலும் அமெரிக்கா ஒரு இராணுவ தாக்குதலை நடத்தலாம். அது வான்வழி தாக்குதலாகத்தான் இருக்க போகிறது, நிச்சயமாக தரைவழி தாக்குதலாக இருக்க போவதில்லை என்பது தற்போதைய நிலையில் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மத்திய கிழக்கு முழுவதுமே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மறுபதில் தாக்குதல்களை ஈரான் நடத்துவதற்கு தயாராகிவிடும். ஈரானுக்குள்ள தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களில் தற்போது பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்கள் அரசுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற அதே நேரம் எப்படியாவது ஈரானை வீழ்த்திடணுங்கிறதுக்காக பல கிளர்ச்சிகள் அங்கே உண்டாக்கப்பட்டு வருகிறது. கிளர்ச்சிகளுக்கு வெளிப்படையாகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆதரவு தெரிவித்து வருவதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்க்க முடியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக உள்ள நீங்கள் கிளர்ச்சி பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களை கைப்பற்றுங்க, இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் கைப்பற்றுங்க என்று அவர் வெளிப்படையாகவே எழுதுகிறார், அறிக்கைகளை விடுகிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நாங்கள் முழுவதுமாக சப்போர்ட்டிவாக இருப்போம்ங்கிற தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஈரான் வீழ்ந்து விட்டால் மத்திய கிழக்கு இனிமேல் இஸ்ரேல் கையில் தான் இருக்க போகிறது என்கிற காரணத்தினால தான் இப்படியான முயற்சிகளை அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் செய்து வரக்கூடிய சூழலில் தான் கொலையாளிகளுடைய பெயர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களை தாக்குறாங்கிறத நினைவில் வச்சுக்கிறங்க, உங்களுக்கான உதவி வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு 15 நாளுக்கு மேல ஈரானுக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான உதவி வந்துகிட்டே இருக்குது, கொலையாளிகளை நினைவுல வச்சுக்கிறங்க. நாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ஈரான்ல இந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுப்போம் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய செக்ரட்டரி ஜெனரலாக செயல்படக்கூடிய அலி லாரிஜானி ஒரு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவித்தலை மேற்கோள் காட்டிய எக்ஸில் அவர் எழுதும்போது என்ன சொல்றார் என்று சொன்னால், நிச்சயமாக ஈரானியர்கள் கொலையாளிகளை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலையாளிகள் வேறு யாரும் அல்ல, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தான் என்று சொல்லி 2 பேருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர் அதற்கு பதிலடியும் கொடுத்திருக்கிறார். ஈரானுக்குள்ள 12 நாள் வாரில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படுவதற்கு, ஈரானியர்கள் கொல்லப்படுவதற்கு யார் காரணம்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணம். காசாவில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், லெபனானில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள்.
இப்படி அத்தனை பேரையும் கொன்று குவித்து விட்டு ஈரான் மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஹெல்ப் பண்ணுறதுன்னா எப்படி? அங்கேயும் போய் குண்டு போடுறதான். குண்டு போட்டால் ஆட்சி மட்டும்தான் கவிழுமா, அந்த நாட்டு மக்களும் சேர்ந்து அழிஞ்சு போவாங்களா என்கிற கேள்வி வருகிறதா இல்லையா? எனவே இதை கூட புரியாவிட்டால் நிலைமை எப்படி ஆகும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தான் தற்போது இந்த ஒரு பரபரப்பான சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனி டைம் எதுவும் நடக்கலாம் என்கிற நிலையில் ஈரானுடைய அரசை பொறுத்தவரையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் மிக தெளிவாக அல் ஜசீராவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம், எங்கள் நாடு தான் எங்களுக்கு முக்கியமானது, டூ ஓ டை என்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம், செய் அல்லது செத்து மடி என்கிற இடத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். இப்படியான சூழலில் தான் ஈரானுக்குள்ள ஆல்ரெடி இன்டர்நெட் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்டர்நெட் வழியாகத்தான் ஆக்களை பொய்ய பரப்பி திரட்ட முடியுங்கிறதுனால இன்டர்நெட்டை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இன்டர்நெட்டுக்கு பதிலாக எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங்கை போட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணினாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி ஸ்டார்லிங்க் அதுக்குரிய சப்போர்ட்டிவையும் பண்ணினாங்க. உடனே ஜாமர்களை வைத்து ஈரானுடைய அரசாங்கம் ஸ்டார்லிங்கையும் தடுத்துட்டாங்க. இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால் உகாண்டாவில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. இப்போ உகாண்டாவில் தற்போது தேர்தலில் போட்டியிடக்கூடியவர் கிட்டத்தட்ட 5வது தடவை தேர்தலில் போட்டியிடுறாரு. 1988களில் இருந்து இன்று வரைக்கும் அவர் தான் அங்கே ஜனாதிபதியாக இருக்கு. எந்த ஜனநாயகமும் கிடையாது, எந்த ஒன்றுமே கிடையாது. 88 இருந்து 2026 வரைக்குமே அவர் ஜனாதிபதி. 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆள் ஜனாதிபதினு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே உகாண்டாவில் எந்த ஒரு ஜனநாயகமும் இல்லை என்று சொல்லி அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்குறதுக்கு யாரும் இல்லை. உகாண்டாவில் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. அங்கேயும் நாடு முழுவதும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்டர்நெட்டை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்கேயே ஸ்டார்லிங்கை கொண்டு போய் போட்டு நீங்கள் இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு யோசிக்கலை, அல்லது அங்கேயே ஜனநாயகம் பேசலை என்கிற கேள்விகள் வருகிறதா இல்லையா? இப்படி பல கேள்விகள் பல நாடுகளை நோக்கியும் வரும். எல்லாத்தையும் விட ஈரானில் ஜனநாயகத்தை கொண்டாந்து குவிச்சிடணுங்கிறதா இவங்களுடைய ஆசையாக இருக்கிறது. இதை புரியாமல் சில மௌலவிமார் என்று சொல்லக்கூடிய இந்த சவுதி அரேபியாவினுடைய தலையாட்டக்கூடிய சவுதி அரேபியா நம்ம சொல்றதெல்லாம் மன்னர் சல்மான் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல, இல்லை முகமது பின் சல்மான் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல என்று நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரானிலே. ஈரானில் கிளர்ச்சியாளர்கள் கவர்மெண்டால் பாதுகாப்பு படைகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அங்கே பொதுமக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படல, கிளர்ச்சியாளர்களை அவங்க தாக்குறாங்க. ஏன்னா கிளர்ச்சியை அடக்கணும், அவங்க அதுக்காக பண்ணுறாங்க. அது பிழை என்று சொன்னால் கிளர்ச்சியா ஒரு அரசாங்கம் கிளர்ச்சியை அடக்கித்தானே ஆகணும், வேற வழி இல்லை என்னும் போது அதைத்தான் செஞ்சாகணும். ஆனால் ஜனநாயக ரீதியாக ஒரு அமைதியான தேசமாக எதுவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய எண்ணமாக இருக்குது. அதை மீறி கிளர்ச்சி நடக்கும்போது அந்த கிளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் முனைப்பு காட்டுவாங்க. அது பிழை என்று சொல்லி பேசக்கூடியவங்க யமன்ல கொத்து கொத்தாக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். யமன்ல கொல்லப்படத்தான் வேணும். அதே மாதிரி அங்கே சூடானில் கொல்லப்பட்டால் அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மற்ற நாடுகளில் கொல்லப்பட்டால் அது பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன ஒரு நியாயத்தை நீங்கள் இதில் பார்க்குறீங்க? மனித உயிர் எங்கும் எடுக்கக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது. சவுதி எடுத்தால் சரியானது, ஈரான் எடுத்தால் பிழையானதுங்கிற பார்வையே பிழையானது. எவன் மனிதர்களுடைய உயிர்களை காவு கொண்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் மனித இனத்திற்கு துரோகிகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்கிற நியாயமான பார்வையைத்தான் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மனித உயிர்களை விட இந்த உலகத்தில் பெருமதியானது என்ன வேண்டி கிடக்கிறது? ஒரு ஆட்சியை கவிழ்க்கணுங்கிறதுக்காக எத்தனை பேரை கொன்று குவிக்கும் மேற்கு நாடுகள். அந்த மேற்கு நாடுகள் செய்யக்கூடிய இந்த அநியாயம் கிளர்ச்சியை தூண்டுறாங்க, இஸ்ரேலின் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை எப்படி நாங்கள் குர்ஆன் சுன்னா பேசுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சிலர் கூட அங்கீகரிக்க முடிகிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான சூழலில் தான் இந்த ஸ்டார்லிங்கையும் ஈரான் தடுத்ததற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஸ்டார்லிங்கை மீறி இப்போ நம்ம வேற எதையாவது வழியில் அந்த ஈரான் மக்களுக்கு எப்படியாவது இன்டர்நெட்டை கொடுக்கணுமா? ஈரான் மக்களுக்கு சாப்பிட வழி இல்லை, அவங்களுடைய எக்கானமிக் கிரைசிஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பொருளாதார மந்த நிலையில் இருக்குது. நீங்கள் பொருளாதார தடையை நீக்கி விட்டாலே இந்த பிரச்சனை எதுவுமே ஈரானுக்குள்ளே வராது. அதை செய்கிறதுக்கு மேற்கு நாடுகள் தயார் இல்லை. எதை செய்கிறதுக்கு தயாராகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்டர்நெட்டை கொடுத்துடணும். பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பிரான்சினுடைய இந்த ஸ்டார்லிங்க்கு நிகராக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விதமான இன்டர்நெட் வழங்கக்கூடிய யூடெல்ஷாட் என்கிற இன்டர்நெட் வழங்கும் முகமையை கொண்டு ஈரானுக்குள்ளே எப்படியாவது நாங்கள் இன்டர்நெட் கொடுக்க போகிறோம். இப்போ என்ன காரணம்னு புரியுதா?
ஈரானுக்கு எப்படியாவது இன்டர்நெட்டை கொடுத்து நாட்டை குழப்பி அடிச்சு நாசமாக்கணுங்கிறது பிரான்ஸுக்கு தேவை, அமெரிக்காவுக்கு தேவை, இஸ்ரேலுக்கு தேவை, பிரிட்டிஷுக்கு தேவை, எல்லோருக்கும் தேவையாக இருக்கிறது என்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சர் கித்தியோன் சார் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ பிரிவை தீவிரவாத பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ பிரிவு என்பது ஈரானுடைய ஃபோர்ஸஸ், ஈரானுடைய இராணுவம், அதை தீவிரவாத பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸை எந்த பட்டியலில் சேர்க்கிறது என்கிற கேள்வி வருதா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நிலைமையில் கத்தரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட் முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெளியேற்றப்பட்டதை ராய்ட்டர் உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் கத்தரும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, ஆமாம் உதய் போர்ட்டில் இருக்கக்கூடிய கத்தரை சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் அங்கே இருக்கிறாங்க, எங்கள் ஆக்களை நாங்கள் வெளியேற்றுறோம். ஏன்னா எந்த நேரத்திலும் அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடும். ஈரானை தாக்கினால் ஈரான் முதன்மையாக கத்தரில் தான் மிகப்பெரிய பேஸ் இருக்கு அமெரிக்காவுக்கு. உதய் போர்ட்டில் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் 10,000 பேர் கத்தருக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த 10,000 பேரை இலக்கு வச்சு அமெரிக்கா மீது பழிவாங்கும் நோக்கத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும். தாக்குதல் நடத்தினா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுங்கிறது வேற, எங்கள் மக்கள் எதுக்கு செத்து போகணும், அதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் மக்களை வெளியே எடுத்திருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு கத்தர் உதய் போர்ட் ஏரியாவிலிருந்து ஆட்களை வெளியெடுத்தது மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுவதுமே தன்னுடைய குடிமக்களையும் தன்னுடைய நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் பாதுகாக்கும் விதமாக பாதுகாக்க வேண்டிய முன்னுரிமைகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏன்னா ஒரு யுத்தம் என்று வந்துட்டால் கண்டிப்பாக கத்தரில் இருக்கக்கூடிய பேஸ் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியே தீருவாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பேஸ் இருக்குதோ, அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்குள்ளே நிறைய பேஸ் இருக்குது, எல்லா ஏரியாவிலையும் தாக்குதல் நடத்தும் போது அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும்ன்றதுக்காக நாங்கள் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கத்தர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் ஜெலன்ஸ்கி இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. அதாவது உக்ரைனுடைய அதிபர் அவர் வெடித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுக்குள்ள மாற்றங்கள் தேவை, ஈரான் இப்படியே ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்க முடியாது, அதனால் ஈரானுக்குள்ளே அமெரிக்கா என்ன காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். யாராவது திடீர்னு ஜனநாயகம் பேசுறியே, இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணும்ல? ஏன்னா உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது இவர் உட்கார்ந்துக்கிட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணுமா, ஈரானில் ஒரு மாற்றம் வந்துதான் ஆகணுமா, அந்த மாற்றத்துக்காக முழு தன்னுடைய அர்ப்பணிப்பையும் அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறாராம். இவங்கெல்லாம் நியாயம் பேசிக்கிட்டு திரிஞ்சவங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அமெரிக்கா இப்போ தனக்கு சப்போர்ட்டாக நிற்குது. தன்னுடைய ஓன் நாட்டினுடைய 20% பகுதிகளை ரஷ்யாட்டிருந்து மீட்டுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஈரானுக்கு எதிராக நிற்கிறாராம். காரணம் என்னென்னா, ரஷ்யாவால் உக்ரைன் மேலே நடத்தப்படுகிற தாக்குதல்களில் ட்ரோன்கள், ரஷ்யா பயன்படுத்துகிற பெரும்பாலான ட்ரோன்கள் ஈரானில் இருந்து அவங்க வாங்கினது. எனவே ஈரானோட இருக்கக்கூடிய முருகல் நிலையை இதில் நாங்கள் தீர்த்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த ஜனநாயகமும் இல்லை. உக்ரைனில் மட்டும் ஜனநாயகம் இருக்குதா? இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்கள் தேர்தலை கூட நடத்தாமல் இருக்கிறீங்க, அதுக்கு இந்த என்ன பதில், யுத்த நேரத்தில் நாங்கள் எப்படி தேர்தல் நடத்துறது என்று பேசிக்கிட்டு இருந்தார் நாக்கில் பல்லுப்படாமல். இப்போ உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகத்தை பற்றி பேசுது. எப்படி அவ என்னன்னா, இங்கே அத்தனை பேருக்கும் எது கண்ணில் உறுத்துதுன்னு புரியுதா? எப்படியாவது இவங்களை வீழ்த்தணும், ஈரானை வச்சிடக்கூடாது என்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு ஜெலன்ஸ்கியும் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பிராந்திய நாடுகள் அத்தனையுமே சிக்கலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளிப்படையாகவே ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க. அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்களா இருந்தால் எல்லா நாடுகள் மேலேயும், அமெரிக்காவோட பேஸ் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் மற்றும் உள்ள அரபு நாடுகளுக்கும் இந்த செய்தியை நாங்கள் தெளிவாக எத்தி வச்சிட்டோம்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது எங்கள் மேலே அட்டாக் பண்ணினா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ் மேலேயும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். எனவே இது நமக்குள்ள ஒரு சண்டையாக கூட மாறக்கூடும். அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் பார்த்துக்க. எனவே அமெரிக்காவை சைலண்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு, நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் ஆகிய பல நாடுகளுக்கும் ஈரான் அறிவித்தலாக சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு ஈரானுடைய இராணுவம் உச்ச தயார் நிலையில் இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய இராணுவ தளபதி இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்.
அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் பிரிவினுடைய விமானப்படை தளபதி பேசுகிற நேரத்தில் எங்கள்கிட்ட ஏவுகணை இருப்புகள் தாராளமாகவே கொட்டி கிடக்கின்றன. கடந்த 12 நாள் வாரில் நாங்கள் சண்டை பிடிச்ச நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, அதையெல்லாம் மேலதிகமாகவே நாங்கள் தயாரித்து முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு யுத்தத்தை எதிர்கொள்கிற வகையில் தேவையான அளவுக்கு ஏவுகணை ஏற்பாடுகள் இருக்கிறது. கடந்த 12 நாள் யுத்தத்தில் நாங்கள் எதையெல்லாம் இழந்தோமோ அதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சிருக்கிறோம். எனவே எங்களுக்கு யுத்தம் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய விமானப்படையும் வெளிப்படையான தகவல்களை அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் என்ன அச்சுறுத்தல்கள் வந்தாலும் ஈரானோட வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகள் மேலே 25% டேரிஃப் போட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் பண்ணும்போது நாங்கள் 25% உங்களுக்கு வரி விதிப்போம்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? அது தொடர்பாக இன்றைக்கு ரஷ்யா வெளிப்படையாக பதிலளித்திருக்கிறது. முதல் தடவையாக ரஷ்யா இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசும்போது சொன்ன ஒரு காட்டமான பதில் என்னன்னா, நீங்கள் என்னத்தை டேரிஃப் போட்டாலும் நாங்கள் ஈரானோட போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மீற போகிறதில்லை. ஈரான் இருந்து நாங்கள் எண்ணெயை வாங்கத்தான் போகிறோம், ஈரான் எங்ககிட்ட இருந்து வர்த்தகம் பண்ணத்தான் போகிறாங்க. நீங்கள் போடுகிற அளவுக்கு உங்களுடைய வரி விதிப்புகளை போட்டுக்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் அதற்கெல்லாம் சளைக்க போகிற ஆட்கள் கிடையாதுன்னு சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு ரஷ்யாவும் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு பரபரப்பான சூழல் தான் மத்திய கிழக்கில் இருக்கிறது. ஏன்னா இந்த உதய் போர்ட்டில் இருந்து கத்தர் அவங்களுடைய ஆட்களை வெளியே எடுக்கிறதும், உதய் போர்ட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது எல்லாம் அடுத்து ஒரு முன்கூட்டிய தாக்குதலுக்கு ஈரானே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது ஈரான் மேலே இன்னைக்கு நைட்டாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், எனி டைம் அமெரிக்கா ஒரு இராணுவ தாக்குதலை ஆரம்பித்தால் ஈரானும் பதிலடி கொடுக்கும் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் உருவாகிவிடக்கூடாது. மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு யுத்தம், ஈராக் மாதிரி ஒரு யுத்தத்தை அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டு மேல் நடத்தப்பட்ட மாதிரி ஒரு யுத்தத்தை வந்து மத்திய கிழக்கு இனியும் தாங்காது, ஏன் இந்த உலகமும் தாங்காது. வரி விதிப்புகளும் இது மாதிரியான சண்டைகளும் ஆயுத விற்பனைகளும் எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்கான இந்த மாதிரியான பெட்ரோல் டாலருக்கான போட்டிகளும் மனிதர்களை அழிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. எனவே மனிதம்தான் முக்கியமானது, மனிதர்கள் தான் முக்கியமானவர்கள். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு, தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு, நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டைகள் இல்லாமலாக்கப்பட்டு அத்தனை பேரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அன்பான அருமையான சூழல் தான் உலக நாடுகளில் உருவாக வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.